தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஒரு சேஃபான விஷயம் அப்படிங்கிறதுனால தங்கத்தோட ரேட்டு எவ்வளவு கூடுதலாக இருந்தாலும் எல்லாருமே தங்கத்தில் தான் முதலீடு பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனாலேயே தங்கத்தோட ரேட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஆனால் நேற்றை விட தங்கத்தோட ரேட்டு இன்னைக்கு வந்து 2200 வரை குறைஞ்சிருக்கு. இதே இது 38% எல்லாம் குறையும் சொன்னாங்க. அந்த மாதிரி குறைய வாய்ப்பு கிடையாது. குறைஞ்சா 10% அந்த அளவு தான் குறையும். 38% குறையும் சொல்லிட்டு நிறைய பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பணத்தை கையில் வச்சுட்டே இருக்காங்க. இப்படி நம்பி தான் நம்ம இருக்கிறோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 6000 சம்திங் இருந்த தங்க ரேட்டோட ரேட்டு இன்னைக்கு வந்து 9250 வரைக்கும் வந்தாச்சு. அதனால தங்கத்தோட ரேட்டு கம்மியாகும் சொல்லி யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம். சின்ன சின்ன 5% 10% கம்மியாகுமே தவிர பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் வராது. அட்சய திருதியும் வரப்போகுது. அட்சய திருதி வரதுனால தான் தங்கத்தோட ரேட்டு கூடுதலாக இருக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடியே தங்கத்தோட ரேட்டு அதிகமாயிட்டு அட்சய திருதிக்குள்ளே தங்கத்தோட ரேட்டு வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறத விட இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எல்லாரும் நல்ல தெளிவாக தான் இருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்போவுமே வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதே டைமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஹை லெவல் ரிச் லெவல்லையும் இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து பெஸ்ட்டு ஆப்ஷனாக தங்கத்தை தான் சூஸ் பண்ணலாம். இப்போ பேங்க்லலாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வைக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவுமே பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் அந்த லெவலில் போனோம், லேண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அதுக்கு வந்து பணம் வந்து ரொம்பவுமே தேவைப்படும். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கை காசு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி கை காசு இருக்கும்போது இது வந்து 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் இது வரைக்கும் தான் இருக்கும். இதை நம்ம லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த பணத்தோட வேல்யூ அதிகமாகனா நம்ம கண்ணை மூடிட்டு கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். போன வருஷம் மட்டுமே தங்கத்தோட ரேட்டு 40% மேலே உயர்ந்ததாக சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்தாலுமே இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே, அதாவது ஜனவரியில் 7000 சம்திங் இருந்த தங்கத்தோட ரேட்டு 22ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 9250 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. அதாவது இந்த ஜனவரி டு ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்குள்ளேயே 30% வரைக்கும் தங்கத்தோட வளர்ச்சி அதிகமாயிருக்கு. இன்னும் மக்களோட தேவை அதிகமாயிட்டு தான் போகும். அதனால தங்கத்தோட ரேட்டு அதிகமாகுமே தவிர குறைய வாய்ப்பு கிடையாது. மொத்தமாக 1 லட்சம் 2 லட்சம்னு தங்கத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோல்டு நகைச்சீட்டு கோல்டு சிட் பண்ணுறீங்களா அதில் சேர்ந்து கூட உங்களோட நகையை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நகையை சேர்த்துக்கலாம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நகையாக வாங்கிக்கலாம், கோல்டு காயினாக வாங்கிக்கலாம். இந்த ஷாவரிங் பாண்டு அந்த மாதிரி இருக்குதுல்ல, கோல்டு பாண்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் வந்து கோல்டு பாண்டு இப்போ வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இடிஎஃபாக வாங்கிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டு இதுலேயும் வாங்கிக்கலாம். ஏன் கோல்டு பீஸாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதுதான் அதுதான் அப்படின்னு இல்லை, நீங்கள் எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட தேவை என்ன, உங்களோட தேவை என்ன, நம்ம என்ன தேவைக்காக கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதை பொறுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மெத்தடை மாற்றிக்கலாம். காயின் வந்து நம்ம எப்போ வாங்கிக்கலாம்னா நம்மளோட இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து 50 சவரன் நகை வர சேர்த்தாச்சு. அப்படி நெக்லஸ்ஸு ஆரம் தங்க வளையல் தோடு அந்த மாதிரி ஒரு 50 சவரன் வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் காயினாக பண்ணிக்கலாம். மொத்தத்தில் பேசிக் தேவையான அடிப்படை தேவையான நகைகள் பூர்த்தி ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து காயினை அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் கோல்டில் சேவ் பண்ணுறத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ண வேண்டாம். காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏன் நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா, கோல்டுன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா சிம்பிள் ஆஃப் ப்ரெஸ்டீஜ் அது மாதிரி சொல்லுவோம். தங்கம் போடுறது வந்து கௌரவமாக நினைப்போம். ஆனால் வந்து காயின் வாங்கும்போது அதை வாங்கி நம்ம பீரோவில் தான் வைக்க முடியும், அதை போட்டுக்க முடியாது. சில பேர் நினைப்பாங்க அது பாண்டா வாங்கி என்ன யூஸ் இருக்குது, காயினா வாங்கி என்ன யூஸ் இருக்குது, அது பீரோவில் தானே இருக்கும்,
நான் வந்து கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுறத, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நான் வந்து அனுபவிக்கணும், நான் அதை வந்து ஜுவல்ஸாக போட்டுக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க, நம்மளோட சேவிங்ஸை நாம் அனுபவிக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜுவல்ஸாக வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. ஜுவல்ஸ் போட்டுக்கும் போது அதனால் வரக்கூடிய ஹாப்பி ரொம்ப 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 தனிச்சிறப்பானது, அதுக்கு ஈடே கிடையாது. நீங்கள் அது மாதிரி ஜுவல்ஸாக வாங்கிக்கலாம். ஒரு பக்கம் தங்கத்தோட ரேட்டு அதிகமானாலும் நம்ம அந்த ஜுவல்ஸை போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆகட்டும், ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போது ஆகட்டும், நம்ம அதை போட்டுட்டு போகும்போது நமக்கு இருக்கிற அந்த ஹாப்பியே ரொம்ப வித்தியாசமானது. எல்லாரும் கேட்கும்போதும் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது அந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கோல்டு ஜுவல்ஸ் யூஸ் தான் ஆகும். நீங்கள் ஜுவல்ஸாகவே வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. இல்லை என்கிட்ட வந்து ஓரளவு ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது, இன்னும் நான் அதிகமாக வாங்கி வாங்கி வச்சு வந்து நான் வந்து அதை வந்து அந்த ரிஸ்க் எனக்கு எடுக்க நான் விரும்பலை அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் காயினாக வாங்கிக்கலாம். ஓரளவு குறிப்பிட்ட அளவு நகை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க காயினாக வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நகை போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் காயினாக வாங்கிக்கலாம். இல்லைங்க எனக்கு காயினும் வேண்டாம், எனக்கு வந்து ஜுவல்ஸும் வேண்டாம், நான் ரொம்ப சிம்பிளிசிட்டி இருந்தாலும் எனக்கு கோல்டில் சேவிங் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னோட பணத்தோட வேல்யூ வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த பேப்பர் கோல்டு இருக்குதுல்ல, அது மாதிரி வாங்கிக்கலாம். சவரிங் பாண்டு, ETF, மியூச்சுவல் ஃபண்டில் பாண்டு வாங்குறது, இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் டிஜிட்டல் ஃபார்ம்லேயும் போடலாம். ஆனால் இந்த 3 விஷயத்தில் ஜுவல்ஸாக இருந்தாலும் சரி, காயினாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் கோல்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்துட்டு தான் இருக்கும். இதில் வந்து தப்பு கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. இப்போ எதில் போட்டாலுமே நம்ம காயினாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபார்மேட்டில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நாளுக்கு நாள் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ அதிகரிக்க தான் போகுது. இதில் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. ஆனால் காயினாக நம்ம வச்சுருக்கும் போது இதில் ஒரு சின்னதாக ஒரு சிக்கல் இருக்குது. நம்மகிட்ட 1 லட்சம் ரூபா மதிப்புள்ள காயின் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கும்போது இதை வந்து பேங்கில் எடுத்துக்க மாட்டாங்க, அடமானம் வைக்க முடியாது. ஜுவல்ஸாக இருக்கும்போது இந்த பிரச்சனை கிடையாது. இதுவே அது ஒரு செயினாக இருந்துச்சு, வளையலாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பேங்கில் வச்சு நம்மளோட தேவைக்கான பணத்தை எடுத்துக்க முடியும். பேங்கில் எல்லாமே கம்மியாக இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதனால் நம்ம எப்போவுமே எமர்ஜென்சி தேவைக்கு நகையை வந்து பேங்கில் தான் அடமானம் வைக்க ட்ரை பண்ணுவோம். அங்கே இன்ட்ரெஸ்ட் ரொம்பவுமே கம்மி. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லாம் நீங்கள் வைக்கும்போது அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப கம்மி. காயினில் இந்த ஒரு விஷயமும் இருக்காது. அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் லேண்ட் இருந்துச்சு அக்ரிகல்ச்சரல் பண்ணிகிட்ருக்கீங்க, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருந்துச்சுன்னா இது நீங்கள் ஜுவல்ஸ் இது சாதா கொண்டு போனீங்கன்னா 9% வட்டி தந்தாங்கன்னா நீங்கள் இதை கொடுக்கும்போது இந்த பத்திரத்தை கொடுத்து நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கும்போது இதுக்கு வந்து 7% தான் வட்டி வாங்குறாங்க. இது நீங்கள் இதை 1 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு மானியமாக திரும்ப 4% அவங்களே திரும்ப தந்துடுவாங்க 1 வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சிட்டிங்கன்னா. இப்படி இந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஏழை எளிய மக்களுக்காக நிறையவே ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. நீங்கள் இந்த ஸ்கீமையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் ஜுவல்ஸ் கையில் இருந்தால் ஜுவல்ஸையும் கொடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு பத்திரத்தையும் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டு 9%லேருந்து 7% வரை கம்மி பண்ணி தராங்க. நம்ம 1 வருஷத்துக்குள்ளே கட்டிட்டா 4% திரும்ப நமக்கே தராங்க. இதுக்கு தான் சொல்கிறேன், காயினை விட ஜுவல்ஸ் கையில் இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு உங்களுக்கு வந்து காயினை விட ஜுவல்ஸு நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் காயினில் சேவ் பண்ணுறதை விட நமக்கு வந்து ஜுவல்ஸில் சேவ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய பேர் ஒரு இது சொல்கிறாங்க என்னென்னா, கோல்டு போட்டிருக்கதே எங்களுக்கு பிடிக்காது, ஜுவல்ஸ் போடுறதுலே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கம்மி, அதனால அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கோல்டோட ரேட்டு இவ்வளோ அதிகமாகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது உண்மை தான். நிறைய பேர் இப்போது கோல்டு ஜுவல்ஸ் போடுறதே விரும்புறதில்ல. ஆனால் உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸ் போடுறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கிடையாதே தவிர கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல, அதுதான் இதில் விஷயம். கோல்டு ஜுவல்ஸ் போடாதவங்க கூட கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விரும்புகிறாங்க. கோல்டு போடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது, கோல்டு ஜுவல்ஸ் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம யங் ஜெனரேஷன். ஆனால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கோல்டு ஜுவல்ஸ் போடுறதுக்கு விருப்பம் இருக்கும். ஆனால் யாருமே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்
சிம்பிளிசிட்டி ஆகிறாங்க. அதுக்காக அவங்க வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்பலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து சிம்பிளிசிட்டி ஆகியிருக்காங்க. என்னென்னா எங்கே போகணுன்னா சின்னதாக மெல்லிசாக ஒரு செயின் போடணும், சின்னதாக வெளியிலே தெரியாமல் ஒரு தோடு வச்சுக்கணும், ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுக்கணும், அந்த மாதிரி சிம்பிளிசிட்டியாக இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு விரும்பலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி வெளியில் போகும்போது, ஷாப்பிங் போகும்போது, டெய்லி வேலைக்கு போகும்போது இப்படி சிம்பிளாக போகணும்னு நினைக்கிறவங்க தான் இதே யங் ஜெனரேஷன் தான். ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் பட்டு புடவை கட்டணும், நம்ம நிறைய ஜுவல்ஸ் போடணும், அந்த மாதிரியும் ஆசைப்படுறாங்க. இது இல்லை உண்டா இல்லையான்னு சொல்லி கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி கோல்டு சேவிங் சைடு வரும்போது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள், அதை நான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு ஜுவல்ஸ் போட விருப்பமாக இருந்தால் கூட ஜுவல்ஸில் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே டிஜிட்டல் மயமாயிட்டு, அதனால் அவங்களே இந்த கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உண்மையாக இல்லையான்னு இதையும் சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கிறவங்க தான் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் விரும்புகிறாங்க. இவங்க பேரண்ட்டுக்கு அட்வைஸும் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி இவங்களே அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க கோல்டில். அதிகமான யங் ஜெனரேஷன் ஜுவல்ஸா காயினா இது மாதிரி வாங்காமல் டிஜிட்டல் சேவ், இந்த கோல்டு சேவ் இருக்குல்ல, அது மாதிரி சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மைதான், அவங்களுக்கு ஜுவல்ஸ் போட விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஜுவல்ஸ்லேயே கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கலை, அவங்க டிஜிட்டல் ஃபார்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படி டிஜிட்டல், ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கோல்டில் நினைக்கிறவங்க கோல்டு சிறு சேமிப்பு திட்டம் இருக்குதுல்ல, அதில் கண்டிப்பாக சேர்ந்துக்கோங்க. அதில் சேர்ந்துட்டு மாதம் இவ்வளோ பணம் சொல்லி பே பண்ணிடுங்க. ஆனால் வந்து அதில் நீங்கள் கோல்டாக எடுக்கிறீங்க, ஜுவல்ஸாக எடுக்கிறீங்க, அது ரெண்டாவது பட்சம்தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து கண்டிப்பாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனால் வந்து இந்த சிறு சேமிப்பு, அதாவது நம்ம கோல்டு இது போடுறோம்ல சிட் ஃபண்ட் மாதிரி, இதுக்கு வந்து நம்ம வந்து ஜுவல்ஸாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்னா இவங்க வந்து நம்ம ஜுவல்ஸாக எடுக்கும்போது செய்கூலி சேதாரம் எதுவுமே வாங்குறதில்ல. அந்த ரேட்டுக்கு நம்ம எவ்வளோ பணம் கட்டியிருக்கோமோ அந்த கோல்டு ரேட்டை ஒரு வருஷம் முடியும் போது அந்த அமௌண்ட்டை அப்படியே தந்துடுறாங்க. செய்கூலி சேதாரம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. கோல்டில் சேவ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் விரும்புகிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் இப்போ யாருமே கோல்டில் சேவ் பண்ணலை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 25 வயசுலேருந்து 30 வயசில் இருக்கிறவங்க தான் கோல்டில் நிறையவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்க மீடியா பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இவங்க தான் வாட்ச் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ இவங்க வந்து சிட் ஃபண்டில் சேர்ந்துட்டாலுமே ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த நாளில் ரேட்டு கம்மியாக இருக்குது கோல்டோட ரேட்டு, அது மாதிரி அன்னைக்கு பார்த்து அவங்க வந்து சிட் ஃபண்டில் வர வச்சிடுறாங்க. ரேட்டு கம்மியான நாள் பார்த்து வைக்கும்போது அதே ரேட்டு தான் பதிவாகுது. அதனாலேயும் அவங்களுக்கு வந்து நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அது மாதிரி இப்போ வந்து மீடியா லெவலில் வந்து சின்ன யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால அவங்க டிஜிட்டல் வழியாகவும் பண்ணுறதுனால அந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த ஆப் வழியாகவே அவங்க ரேட்டு என்றைக்கு கம்மியாக இருக்குதோ அன்னைக்கு பார்த்து அவங்களே ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹை லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் தங்கத்தில் ரொம்பவுமே அதிகமாக இன்ட்ரெஸ்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதனால் அக்ஷய திருதியை வருதுறதுனால தான் தங்கம் விலை ரேட்டு கூடுது அப்படியெல்லாம் யோசிக்காமல், நீங்கள் வந்து தங்கத்தோட விலை இன்னும் குறையும் அப்படின்னு யோசிக்காமல் உங்கள் கையில் ஒரு 50,000 1,00,000 இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் தங்கத்தோட ரேட்டு கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லி கையில் 1,00,000 50,000 ரூபாய் வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக பணத்தோட செலவுங்கிறது மக்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும், நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். கையில் பணம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கான செலவும் வந்துடும். அதனால் நீங்கள் தங்கம் விலை குறையும்னு எதிர்பார்க்காம நீங்கள் இப்போவே இருக்க பணத்துக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அக்ஷய திருதியைக்கு நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு. அதாவது நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பணம் கொண்டு கட்டினீங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோட ரேட்டு கூடுதலாக இருந்துச்சுனாலும் அக்ஷய திருதியை வர்றதுக்குள்ளே இப்போ ஒரு 8 நாள் இருக்குன்னா இந்த 8 நாளைக்குள்ளே
8 நாளைக்குள்ளேயும் தங்கத்தோட ரேட்டு என்னென்ன நாளில் குறைவாக இருக்கோ அந்த நாளில் நீங்கள் ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த ரேட்டு விலைக்கு நீங்கள் தங்கத்தை வாங்கிக்கலாம். அதனால் இன்றைக்கி தங்கம் விலை கூடுதலாக இருக்குது, இல்லை குறைவாக இருக்குது, அக்ஷய திருதிக்கு இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குது, நம்ம அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் வந்து இன்றைக்கி பணம் கொஞ்சம் ஒரு 10% பணம் கட்டினா போதும். அட்வான்ஸ் கட்டி வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு தங்கத்தோட ரேட்டு என்றைக்கு கம்மியாக இருக்கோ அன்றைக்கே தருவாங்க. சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் பணம் கட்டும்போது இருந்த ரேட்டை விட அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏன் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி 3000 ரூபாய் வரை கம்மி பண்ணால் கூட அந்த ரேட்டுக்கு தான் தருவாங்க. அதனால் நீங்கள் பணம் கையில் இருக்குதுன்னா அக்ஷய திருதிக்கு தான் நகை விலை கூடுது அப்படின்னு எதிர்பார்க்காம நீங்கள் வந்து தங்கத்தில் எப்பவும் போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை, நம்ம ஸ்டேட்டில் மட்டுமே கிடையாது, இந்தியா ஃபுல்லுமே, இந்தியா, சைனா எல்லா நாடுமே வந்து கோல்டில் தான் ரொம்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு 2 பவுன் வாங்குறதுனால, நான் ஒரு 3 பவுன் வாங்குறதுனால தங்கத்தோட ரேட்டு கூடலை. இது வந்து இந்தியா சைனா கவர்மெண்ட் ஆர்வம் காட்டி ஒவ்வொரு சைனா இந்தியா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இப்படி கவர்மெண்ட் ஆர்வம் காட்டி அதனால அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கோல்டில் பண்ணுறாங்க. அதனால தான் தங்கத்தோட ரேட்டு கூடுதலாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அக்ஷய திருதியே வருது அதனால் தங்கத்தோட ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படி யோசிக்க வேண்டாம். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து நேற்றை விட 2200 ரூபாய், நேற்று தான் 2200 ரூபாய் கூடிச்சு. ஆனால் அதே 2200 ரூபாய் இன்றைக்கி கம்மியாகி 9120 ரூபாய்க்கு தான் தங்கம் விற்குது. இப்போ 2200 ரூபாய் கூடுனா அது குறைஞ்சாச்சு. இப்போ இவ்வளோதான். இனி இந்த 2200 ரூபாய்க்குள்ளே தான் ரவுண்டிங்காக இருக்கும். இனி குறைஞ்சினா ஒரு 10% குறையும். அதுக்காக குறையும்னு நம்ம கையில் இருக்க பணத்தை வச்சு வீணான செலவு பண்ணுறதை விட நம்ம வந்து இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஏற்கனவே இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், ஒரு லேண்ட் வாங்கணும், ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் வேணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது சின்ன அமௌண்ட்டு பணம் தான், 1 லட்ச ரூபா தான், 2 லட்ச ரூபானா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் லேண்ட் வாங்க முடியுமா இப்போ? ஆனால் நீங்கள் கோல்டு வாங்கலாம். கோல்டோட ரேட்டும் எப்போவுமே அதிகரிச்சுட்டு தான் இருக்கனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதோட ரிட்டர்ன், அதோட வேல்யூ எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே ஒருத்தர் சொன்ன மாதிரி 38% தங்கத்தோட விலை குறைய போகுது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ரேட்டு விலைக்கு ஒவ்வொரு நாடும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது சாத்தியக்கூறே கிடையாது. 38% குறையுன்னு சொன்னால் ஒரு தங்கத்தோட ரேட்டு வந்து 5000 ரூபாய் அப்படியே ஆகும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஒன்று இருக்குல்ல, அந்த பொருளை தயார் பண்ணுறதுக்கே கொஞ்சம் இதாகும். அப்படிங்கும்போது தங்கத்தை ரெடி பண்ணதுக்கு எவ்வளவு இதாகும்? அப்படி எப்படி அது வந்து 5000 ரூபாய்க்கு வரும்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தங்கமே பொதுவாக நம்ம வந்து வெளியிடத்துல இருந்தால் நம்ம இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி தங்கத்தோட ரேட்டு 5000 ரூபாய் வரும்னு எனக்கு தெரியல. இந்த தங்கத்தோட ரேட்டு கூடுதல் வந்து இப்போ நம்ம மிடில் கிளாஸாக இருந்தோம், நம்மள்கிட்ட 1 கிராம் தங்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும், ஏற்கனவே நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹாப்பியான விஷயந்தான். ஏற்கனவே 50 பவுனு 10 பவுனு 20 பவுனு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ஹாப்பியான விஷயந்தான். ஸோ தங்கத்தோட ரேட்டு வந்து கூடுறது எப்போவுமே நமக்கு ஷேடாக நினச்சிக்கூடாது, அது ஒரு ஹாப்பியான விஷயந்தான். இப்போ நாங்கள் 1 கிராமுக்கு தங்கம் கூட இல்லை அப்படி யோசிக்கிறவங்க கூட தங்கத்தோட விலை இப்படி அதிகமாகிட்டு தான் போகுது. தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ரீசனும் அதுதான். இது என்ன யூஸ் ஆகுது, தங்கத்தோட ரேட்டு கம்மியாயிட்டுனா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி யோசிச்சுட்டே தான் நிறைய பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் யோசித்திருப்பீங்க தங்கத்தோட ரேட்டு கூட்டிகிட்டே தான் போகும் அப்படின்னு. இப்போ இது ஒரு நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கும், நாமளும் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து தங்கத்தில் 50 பவுன் இருக்கிறவங்களுக்கு தங்கத்தோட ரேட்டு கூடுனது நல்லது தான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.